சுகாதாரத்துறை முன்னாள் செயலாளரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான பீலா ராஜேஷ் அவர்கள் திடீரென உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்காங்க. புற்றுநோய் காரணமாக அவங்க மரணமடைந்த நிலையில் மரண தருவாயில் நெருங்கிய உறவினர்களை தவிர வேறு யாரையுமே அவங்க சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. புற்றுநோயால் உடல்நலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் உடல்நலன் விசாரிக்க முயன்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சக ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கூட பீலா ராஜேஷ் சந்திக்க மறுத்துவிட்டதாக சொல்லப்படுது. தமிழக அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பீலா அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்காங்க. கொரோனா காலத்தில் ஓய்வின்றி பணியாற்றி மக்கள் மனதில் தனி இடம் பிடிச்சவங்க. 1969ஆம் ஆண்டு பிறந்த பீலா அவர்கள் சாத்தான்குளம் தொகுதியில் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவி ராணி வெங்கடேசன் மற்றும் முன்னாள் டிஜிபி எஸ்என் வெங்கடேசன் ஆகியோரின் மகளாவாங்க. தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தை சேர்ந்தவங்க. பிறந்ததும் வளர்ந்ததும் படித்ததும் அனைத்தும் சென்னையில் தான். கல்வியில் ஆர்வம் கொண்ட அவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் வாங்கினாங்க. பின்னர் இந்திய குடிமைப்பணியில் சேரும் கனவை நோக்கி பயணித்தவங்க 1997ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சாங்க. பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பணியாற்றியதுடன் மத்திய ஜவுளித்துறை மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறையிலும் முக்கிய பொறுப்புகளை வகிச்சாங்க. பின்னர் தமிழ்நாடு கேடரை பெற்று மாநிலத்துக்கு வந்து செங்கல்பட்டு துணை ஆட்சியராகவும் மீன்வளத்துறை இயக்குநராகவும் பணியாற்றினாங்க. 2019ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை செயலாளராக பொறுப்பேற்றவங்க கொரோனா பேரிடர் காலத்தில் மாநிலம் முழுவதும் மக்கள் மத்தியில் பாராட்டை வாங்கினாங்க. மருத்துவ உபகரணங்கள் முதல் தடுப்பு நடவடிக்கைகள் வரை அனைத்து துறைகளிலும் தன்னாலான சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக மக்களின் மனதில் சிறப்பிடத்தை அடைஞ்சாங்க. அண்மையில் கணவர் மற்றும் IPS அதிகாரி ராஜேஷ் தாஸிடம் இருந்து விவாகரத்து வாங்கி பெயரை பீலா வெங்கடேஷ்னு மாற்றினாங்க. தற்போது தமிழக அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த அவங்க உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமாகியிருக்காங்க. அவரது மறைவு தமிழக அரசின் நிர்வாகத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுது. அரிய வகை மூளை புற்றுநோயால் பீலா ராஜேஷ் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அவருடைய மறைவு குறித்த சோகம் நிரம்பிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்குது. கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது முகத்தோற்றம் முற்றிலும் மாறியிருக்கு. மேலும் சில சிகிச்சைகளால் தலைமுடி அனைத்தும் உதிர்ந்ததாகவும் சொல்லப்படுது. சிகிச்சையில் இருந்த பீலா ராஜேஷை சந்திக்க அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சக ஐஏஎஸ் அதிகாரிகள் முயன்ற நிலையில் தனது தோற்றத்தை காற்றிக்கொள்ள விரும்பாத பீலா ராஜேஷ் யாரையும் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. நடிகை ஸ்ரீவித்யா புற்றுநோயால் இறந்த நிலையில் அவரும் இதே போல தான் கடைசி காலத்தில் யாரையுமே சந்திக்காம ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.